ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது குரு பெயர்ச்சி 2026/5/2026 இந்த 2026ல 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். 5வது மாதம் மே மாதம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ வருடம். இந்த பராபவ வருடத்துல வைகாசி மாசம் குரு பெயர்ச்சாகிறார். துலா ராசி நேயர்களே, துலா லக்னம் துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அதான் பார்க்க போறோம். 26/5/2026 குரு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்களுக்கு குரு 6 கூடிய ருண ரோகாதிபதி, வம்பு வழக்கு, சத்ரு ஸ்தானாதிபதி. ஆனா உங்க லக்னாதிபதிக்கு அவர் விரோதி தான், எதிரி தான். உங்க லக்னாதிபதி அசுர கிரகம், அவர் தேவ கிரகம். ரெண்டுமே பொருந்தாது. ஒரு கத்தில ஒரு உரையில 2 கத்தி போகாது, சரி இருக்காது. ஒரு ஊருக்கு 2 ராஜாக்கள் இருக்க முடியாது, இதான் விதி. அது ரெண்டுமே சுபர் தான், நைசர்கே சுபர் தான் ரெண்டுமே. ஆனா இருந்தாலும் இது அவங்களோட ஒத்து போகாது. ஒண்ணு. ரெண்டாவது இப்போ எப்படின்னாக்கா, குரு உங்களுக்கு உங்க இது வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் 9 பாகிஸ்தான்ல இருந்து எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாரு. சனி இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. சனி 6ஆம் இடத்துல போனது உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு சனி உங்க 4 கூடிய சுகஸ்தானாதிபதியும் கேந்திர ஸ்தானாதிபதியும், அதாவது 4 கூடிய ஒரு கேந்திர ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, 5 கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதி. அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு லக்னத்துக்கும் ராசிக்கும் 6ல இருக்குது. பெரிய முயற்சிகள்லாம் வெற்றியாகும். எதிரிகள்லாம் ஒதுங்குவாங்க. நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் தன பிராப்தி, திருப்பங்கள்லாம் உண்டாகும். சனி உங்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு இருப்பாரு. ஏன்னா குரு வேற பாக்குறாரு, எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ரெண்டாவது குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 10ல வந்தா 10ல் ஒரு பாம்பு ஒரு பாவின்னு சொல்லுவாங்க. ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் பாவியாவே நீங்க எடுத்துக்கலாம். அவர் வக்ரமானாலும் யோகத்தை தான் கொடுப்பாரு. அதனால குருவை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு பூரா குருவால தனப்பிராப்தி நிறைய உண்டு. குழந்தை இல்லாத குழந்தை, திருமணம் ஆகாதவங்க திருமணம், ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முதன்மைப்படுத்துவீங்க. வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, சொத்து சேரும், நகை சேரும், பணம் உண்டு. மனைவியை சந்தோஷப்படுத்துவீங்க. மனைவியால லாபம், மனைவி வீட்டார ஒரு சந்தோஷம் உண்டு. தொழில பதவி உயர்வு உண்டு. தொழில்னால உங்களுக்கு லாபங்கள் நிறைய உண்டு, வருமானங்கள் உண்டு. ரெண்டாவது பதவி உயர்வுன்னு மாதிரியே சொல்லிட்டேன் இல்லையா? அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள நிறைய உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஒரு எதிர்பார்த்தெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா எல்லாமே வெற்றி தான். அதனால குரு உங்களுக்கு குருவின் பார்வை 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் விழுதுன்னா நல்லது. ஏன்னா 6ஆம் இடம் ருண ரோக, வம்பு வழக்கு, சத்ரு நோய், எதிரி கடன். ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்கு பாவின்றாருல, அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு சிறப்பு தான். பாவ கிரகங்கள்லாம் 6ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் உங்களுக்கு லக்னத்துக்கு அவர் ஆப்போசிட் ஆனவர். 6ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல ஒரு சிறப்பு தான். ஒண்ணு. ரெண்டாவது எப்படின்னாக்கா, 4ஆம் இடத்தையும் அவர் பார்க்கும்போது சுகசானம் நல்லா இருக்கும். உடல் ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாம் இருக்கும். கோவில் வழிபாடு நல்லா இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புது வண்டி வாங்கணுன்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர பழைய வண்டி மேல உங்களுக்கு மனசு திரும்பாது. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு புதிய ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. பூர்வீகத்தை விட்டு உங்களுக்கு வெளியே வந்துருவீங்க. ஏன்னா வந்தாதான் உங்களுக்கு முயற்சியெல்லாம் கை கூடும். அதே இடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தள்ளி தான் போகும். நல்லதுதான். அதனால குரு நைசர்கே சுபன்றனால ராஜகிரகம். சனி ஒரு ராஜகிரகம். ஏற்கனவே சனி உங்களுக்கு லக்னத்துக்கு யோகாதிபதி இல்லையா? அவர் ஒரு ராஜகிரகம். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஒரு நல்ல ஒரு சிறப்பு. எதிரிகளால உங்களுக்கு பயம்லாம் கிடையாது. பேங்க் சார்ந்த விஷயங்கள தைரியமா செயல்படலாம். உங்களுக்கு சாதகமா இருக்கும். 11ல கேது இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அதாவது ஆன்மீக கனவு வரும். மாடாதிபதிகள், வீடாதிபதிகள், தலைச்சிறந்த ஞானிகள், இவங்களுடைய தரிசனம் உண்டு. அப்புறம் தீர்த்த யாத்திரை, தேவ தரிசனம், கடல்ல நீராடுவீங்க, புனித நீராடுவீங்க. எதிர்பாராம ஒரு சந்தோஷம், இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதே சமயத்துல நண்பர், பார்ட்னரால ஒரு லாபம். ஒரு கம்பெனியில இருக்கிறீங்க, நீங்க தனியார் கம்பெனி இருக்கீங்க, உங்க பார்ட்னர் கூட இருக்காங்க, தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதுக்கான லோனு அதெல்லாம் சக்சஸ் ஆகும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டால யோகம், பணம் ஈட்டுறது, இது எல்லாமே உங்களுக்கு ராயலா கிடைக்கும். பயப்படவே வேண்டாம். இந்த ஆண்டு மாதிரி இனி உங்களுக்கு அமையிறது 12 வருஷம் ஆகும். ஏன்னா குரு 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவார். பணங்கிறது பஞ்சம் இல்லாம கிடைக்கும். உங்களுக்கு எப்படின்னா, சனியா 6ஆம் இடத்துல இருக்குது நல்லது, குருவும் உங்களுக்கு 10ல இருக்குது நல்லது. 10ல் ஒரு பாவி ஒரு பாம்பு தான் சொன்னான். ஆனா உங்களுக்கு குரு என்னடா ஒரு சுபர் போய் நிக்கிறாருன்னு பயப்படாதீங்க. அவர் வக்ரமானாலும் உங்க லக்னாதிபதிக்கு அவர் எதிரி. அதனால
மூணுன்னு சொல்லக்கூடிய மாரகாதிபதி அவர் அந்த வீட்டுக்கு தனுசுக்கு அவர் உங்க வீட்டுக்கு அதிபதி வந்து சுக்கிரன். அந்த தனுசுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அதிபதி வந்து குரு. அவரால் அவர் வந்து மாரகாதிபதியா இருந்தாலும் ருண ரோக வம்பு வழக்கு சத்துரு சாணாதிபதியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவர் கட்டுப்பட்டவர், உங்களுக்கு நல்லதே செய்வார். அதனால பயப்பட வேணாம். குருவால யோகம் தான். நிறைய சுபகாரியங்கள்லாம் போயிட்டு வருவீங்க, கோவில்லாம் போயிட்டு வருவீங்க, குழந்தைங்க நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து திருமணம் வந்து சஸ்யாத பூஜைலாம் நடக்கும். வயசானவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்காங்கனாக்கா அது ஒரு திருப்தி, பசங்களை கிட்ட செஞ்சு கொடுக்கும். ரெண்டாவது வந்து இது வரைக்கும் நம்ம இந்த கோயிலுக்கு போனதே கிடையாது, உங்களை போக வைக்கும். அது போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு நல்லா இருக்கும். இதை செஞ்சாலே உங்களுடைய கர்ம குறைஞ்சிரும். ஏன்னா நல்லா யோகம் இருக்கு, பயப்பட வேண்டாம். உங்களுக்கு குரு வந்து ராஜ கிரகனால நல்லதே செய்வார். சுக்கிரன் இடையில உங்களுக்கு மாத கிரகனால உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவார். ஏன்னா அவர் இருந்தாலும் உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன். ஆனால் சுக்கிரனை பத்தி கவலையப்பட வேணாம். சனியால யோகம், சுக்கிரனால யோகம், புதனால யோகம், குருவாலேயும் யோகம், எல்லாமே நல்லா இருக்கு. தொழில் நல்லா வளர்ச்சி பெறும். கம்பெனியில் இருக்கவங்களுக்கு புதிய ஜாப்பு, புதிய வேலை, சீட்டு மாறுவீங்க. அதனால உங்களுக்கு லாபமும் இருக்கு, முன்னேற்றமும் இருக்கு. ஒரு சின்ன இடமாவது வாங்கி வீடு கட்டுவீங்க, அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. வண்டி போட்டுவீங்க, கை நிறையா பணம் இருக்கும். இந்த ஆண்டு மட்டும்தான் பணம் நிறையா சேரும். அடுத்த ஆண்டு யோசிச்சு அவர் வந்து 9ஆம் இடம் வர்றது ஒரு சிறப்பு தான். அந்த கேது அங்கே 11ஆம் இடத்துல இருக்குது, ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அந்த குரு 11ல் வர்றது இன்னும் யோகத்தை தான் கொடுக்கும். அதனால குருவால உங்களுக்கு யோகம் தான். சனி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு இருக்க தான் போறாரு. 2.5 வருஷம் வரைக்கும் உங்க காட்டுல நீங்க தான் ராஜா. இதுதான். ஆனா துளாராசி துலா லக்னக்காரங்க உண்மையிலேயே இந்த ஆண்டு வந்து ஒரு நல்ல முகத்தை முடிச்சிருக்கீங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். விருச்சக ராசி, விருச்சக லக்னம், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். விருச்சக ராசி நேயர்களே, தற்போது உங்களுக்கு இந்த 2026ல 26ஆம் தேதி 5வது மாசம் குரு பெயர்ச்சி ஆகிறார். 8ல் இருந்தார். ஏகப்பட்ட இன்னல்கள், துன்பங்கள் எல்லாமே. ஏன்னா 6, 8, 12 அந்தனன் தனித்து நின்றால் ஆண்டவன் அவதிக்குள்ளாவான். நம்ம மட்டும்னா விதி விலக்கா நம்மளை விட்டு வைக்கிட்டு, அதுதான் அதான் கர்மா. அதாவது நாம அனுபவிக்கணும் ஒரு விதி இருக்கு. அதாவது தடி எடுத்தலாம் தண்டல்காரன்ற மாதிரி எல்லாமே நம்மளை ஒரு பாடுபடுத்தியிருப்பாங்க. வேற வழி இல்லை, தலை வணங்கி போக வேண்டியதாக இருக்கும் சூழ்நிலையை பார்த்து. இனிமேல் அந்த மாதிரி இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கு மேல உங்க லக்னத்துக்கு வந்து எப்படின்னாக்கா குரு வந்து முதல் தரமான யோகாதிபதி, 2க்கும் 5க்கும் உடைய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அதனால விருச்சக லக்னம் விருச்சக ராசிக்காரன் தயவுசெய்து பயப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு 8ல் இருந்து பல தொல்லைகளை கொடுத்திருந்தாலும் இப்போ உங்களுக்கு குரு 9ல் வந்தது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அதாவது ஓடி போன ராஜாவுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அது உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால இன்னும் டபுள் சிறப்பு உங்களுக்கு. 2வது குரு பார்வை வந்து ராசி 3, 5 சிறப்பு பார்வை. இது எல்லாமே ராசியை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால 3ஆம் இடங்கிறது முயற்சி, இது எல்லாமே திருவினையாக்குதல். அது மாதிரி இந்த முயற்சி சாணம் உண்டு. புத்திர சாணத்தை பார்க்கறதுனால புத்திர அதிருப்திகள்லாம் இருக்காது. புத்திரர்களால் நன்மை உண்டு, புத்திரர்களால் சந்தோஷம் உண்டு, பூர்வீகம் நல்லா இருக்கும். அப்ப தாயினுடைய அன்பு நல்லா இருக்கும். 5ஆம் இடங்கிறது உயர்கல்வினால நல்ல படிப்பை கொடுக்கும். படிச்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வாழ்க்கை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். திருமணம் ஆகும். ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்குள்ள மனக்கருத்து, ஏன்னா 8ல் குரு இருந்தா இல்லையா, அப்ப கிலோசங்கள் எல்லாம் வந்திருக்கும். அப்ப வந்து வழக்கு நீதிமன்றங்கள்லாம் போயிருப்பீங்க. அது போயிருந்தா கூட உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து பயப்பட வேண்டாம் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கசடுகள்லாம் இப்போ கலையும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான் ஒண்ணு. வாழ்க்கையில ஒண்ணு இது பயப்படுற மாதிரி இப்போதைக்கு இல்லை. வழக்கு, அவமானம், தலைமறைவு எல்லாமே அனுபவிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்னங்க? ஏன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது அவமானம், 8ஆம் இடங்கிறது தலைகுனிவு, அதாவது மறைஞ்சி வாழ்றது. அதாவது கடன் கொடுத்தவன் எதிரில் வந்திருப்பான், அவனுக்கெல்லாம் மறைய வேண்டியதா இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு தேவையில்லாத ஒரு அவல பேச்சுக்க உறவுல நீங்க ஆளாயிருப்பீங்க. இது எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். பயப்பட வேண்டாம். குரு பார்வை நல்ல இடத்தை தான் பார்க்குது. அதனால குருவுக்கே ஒரு பாடம் சொல்றான். அரைத்தரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வையன் பிறையுடன் கூடியதான் பெட்புறம் பார்க்குமேனும் குறைவிலா நாளும் கேந்திர கோணத்தில் இருக்க நிறையதிரனும் பார்க்க நிகரில்லா வாகனம் உண்டு. வண்டி வாகனம் எல்லாமே அந்த 9ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல ஒரு சிறப்பு. 2வது எப்படின்னாக்கா அவரு 5 கூடிய கோணாதிபதி. அதாவது 5, 9 சுபர் பாவரான மிஞ்சி பலன் செய்யணும் ஒரு விதி இருக்கு, அதிகாரம். அப்ப அந்த குரு வந்து 9ஆம் இடத்துல 5 கூடிய 9ஆம் இடத்துல வர்றது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. இனி 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அங்க வருவாரு. அதுவும் உச்சம் பெற குரு அவரு. அதனால 3, 4 விதமான வருமானங்கள் உண்டு. இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்காத ஒரு தொழில் தொடங்குவீங்க.
அப்பாவால ஒரு நன்மை உண்டு, பூர்வீகத்தால ஒரு இது நன்மை உண்டு, குழந்தைங்களால ஒரு பெருமை உண்டு. நல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பணம் எல்லாமே கடன் கடலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் அடிப்பீங்க, பயப்படாதீங்க. கடன்லாம் உங்களை அசிங்கப்படுத்தாது, கௌரவத்தை பாதிக்காது, அவமானம்லாம் வராது, பயப்படுற மாதிரி இல்லை. கோர்ட்டு வழக்கு இருந்தால் கூட அது பேசி முடிச்சுக்குவீங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாது, தலைகுனிவு இல்லை. ரெண்டாவது, குரு 9ஆம் இடத்துல வர்றது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. இந்த ஆண்டுகள் பூரா பணத்துக்கு பஞ்சம் இல்லை, தொழிலை நல்லா பண்ணுவீங்க. விருச்சக ராசி விருச்சக நேயர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய சிறப்பு கொடுத்து வச்சவங்க நீங்க, பெருமைக்கா சொல்லல, இதான் உண்மை. ஏன்னா இன்மை எட்டினில் வாலி பட்டம் எழுந்து மேம்பாடியானதுன்னு சொல்லிட்டு 8ல் உங்களுக்கு குரு இவ்வளவும் பட்டம் பதவி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. அதனால இப்போ அதே இதுலயே வரும்னு பயப்படாதீங்க. இப்போ குரு நல்லா இருக்காரு. அவர் குரு வக்ரமாகும் போது டிசம்பர் மாதம் வக்ரமாவார். அப்போ மட்டும் ஒரு புதிய பொருள் ஏதாவது ஒரு பொறுப்பேற்றுக்கிறது, இல்லை வேற இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு பொருளை வாங்குறது, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறது, இது மாதிரி தயவுசெய்து அந்த நேரத்தில் எடுக்காதீங்க. குரு வக்ரமாவதுக்கு முன்னால், அதாவது டிசம்பர் மாசத்துக்குள்ளார நீங்க என்ன வேணாலும் என்ன கேம் வேணா பிளே பண்ணலாம், உங்களுக்கு அது சாதகமா இருக்கும். அதுக்கு மேல அது உங்களுக்கு பாதகமா இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு நீங்க போகாதீங்க. அதனால புத்திரர்கள் சந்தோஷம் நல்லா இருக்கும், அவங்களுடைய கல்வி நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்கும், வீடு வாங்குவீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கு, நிறைவா இருக்குது. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். மகர ராசி மகர லக்ன நேயர்களே வணக்கம். 2026 5வது மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து எப்பன்னா இந்த மே மாசம் 26ஆம் தேதி பெயர்ச்சி, 5வது மாசம் 2026 வரவேற்கலாம். சூப்பரான வருஷம் உங்களுக்கு இது. ஏற்கனவே 7 சனி தான் முடிச்சுட்டு குரு சனி வந்து 3க்கு போயிட்டு என்ன யோகத்தை கொடுக்கலன்னு சொல்லி சில பேருக்கு வருத்தமா இருக்கும். இதெல்லாம் இப்போ நல்லா ஆயிடும் வச்சுங்களா. ஒண்ணு இதை பத்தி தான் சொல்ல போறேன். மகர ராசி மகர லக்ன யோக ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்துல யோக பலனை கொடுக்கறதுக்கு குரு வந்துட்டார். குரு வந்து உங்க லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி, அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி, 12ஆம் அதிபதி விரையாதிபதி. விரையாதிபதினா எல்லாம் விரைன்னு நினைச்சிடாதீங்க, சுபமான விரையம் தான். ஏன்னா குரு சுபத்தை மட்டும் தான் கொடுப்பாரு. 3 கூடிய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இது எல்லாமே குரு வந்து அந்த வீட்டுக்கு அதிபதி. அந்த வீட்டில் தான் சனி இருக்காரு. அந்த சனி வந்து உங்க லக்ன அதிபதி. இப்போ இந்த குரு வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க லக்னத்தையும் பார்க்கிறாரு, உங்க ராசியும் பார்க்கிறாரு, ராசி அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால வந்து லக்னம் பலம் பெறும், ராசியும் பலம் பெறும், லக்ன அதிபதியும் பலம் பெறுவார். அந்த லக்ன அதிபதி வந்து உபஜயசனம் சொல்லக்கூடிய 3, 6, 11 இருக்கணும். ஆனா அவர் 3ல இருக்கார். அதனால வந்து நல்ல யோகத்தை தான் செய்வார். பணப்புழக்கம் நல்லா இருக்கும், பயப்படவே வேண்டாம். அதுவும் குரு பார்க்கறது கோடி புண்ணியம் உண்டு. ரெண்டாவது வந்து குரு வந்து உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர அந்த அமைப்புல இருந்து பார்க்கிறார். அதாவது எப்படின்னா நட்பு வட்டாரம், நண்பர்கள் ஒண்ணு, ரெண்டாவது பார்ட்னர் அப்படி சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இருந்து பார்க்கறதுனால வெளி வட்டாரங்கள் நல்லா இருக்கும், சொசைட்டில ஒரு கௌரவம் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும். அதனால ஒரு இது இருக்கு, வருமானங்கள் நல்லா இருக்கும். பணப்புழக்கம் சரியான பணப்புழக்கம், நிறைய நகை வாங்கி கணவனுக்கு மனைவி வாங்கி கொடுப்பேன். இந்த லக்னம் இந்த ராசியா தான் மனைவிக்கு கணவர் வாங்கி கொடுப்பீங்க, எல்லாமே ஒத்து வருவாங்க. ஏன்னா இப்போ 7ல குரு உச்ச பலம் பெற்று மறுபடியும் அவர் அந்த 7ல குரு வரனாக்கா ஒரு 12 வருஷம் நீங்க அமைதியா இருக்கணும். அதான் 12 வருஷங்கிறது ஒரு மாமாங்கம். அதனால ஒரு மாமாங்கம் நீங்க பொறுமையா தான் இருக்கணும். குரு வந்து எப்படின்னாக்கா இந்த லக்னம், இந்த நட்சத்திரம், இது எல்லாம் இந்த ராசியினுடைய நட்சத்திரம் எல்லாமே இது வந்து எப்படின்னா, இப்போ இது வந்து திருவோண நட்சத்திரம், சவண நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னாக்கா அது இப்போதைக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கும். அதுல செவ்வாய் நட்சத்திரமும் உங்களுக்கு அவிட்டம், அதுவும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். அதனால அந்த நட்சத்திரமும் இருக்குது. அதே சமயத்துல சூரியனுடைய நட்சத்திரமும் அங்க இருக்கிறதுனால குருவை முழுமையான யோகத்தை அந்த சூரியன் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும், அதாவது சூரிய திசையில பிறந்தவங்களுக்கும், சந்திர திசையில பிறந்தவங்களுக்கும், செவ்வாய் திசையில பிறந்தவங்களுக்கும் நல்ல ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கும் இந்த ஆண்டு. அதனால பயப்பட வேண்டாம். குரு உச்சமா இருந்து தான் பாக்குறாரு. 7ல இருந்து சாதாரண பார்த்தாலே அவர் நல்ல யோகத்தை தான் கொடுப்பாரு. அதுவும் உச்சமா இருந்து பார்க்கறது அளப்பரிய யோகத்தை கொடுப்பாரு. அவர் வந்து 3வது பார்வையா ராசியும் பார்க்கறாரு, ராசி அதிபதியும் பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு பாருங்க, இதுதாங்க பெரிய ஒரு சிறப்பு. அதாவது எப்படின்னா, ஏற்கனவே திருமணம் ஆகாதவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 28, 30, 35 வயசுலாம் கடந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, 40, 42 வயசுல உள்ளவங்க கூட திடீர்னு திருமணம் நடத்தும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், திருமணம் சொல்லக்கூடிய ரகசிய திருமணங்கிறது 11ஆம் இடம். இந்த இடத்தினுடைய அதிகாரி யாருன்னாக்கா அந்த செவ்வாய். அதனால இந்த செவ்வாய் சொல்லக்கூடிய இந்த நாயகன் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்க லக்னத்துக்கு 4 கூடிய சுகஸ்தானாதிபதி, தாய் ஸ்தானாதிபதி, கல்வி, படிப்பு, வண்டி, வாகனம், இது எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் நல்லதே செய்வார்.
மாத கிரகங்களான சுக்கிரன் உங்களுக்கு நல்லது செய்வாரு, செவ்வாய் நல்லது செய்வாரு, குரு நல்லது செய்வாரு, எல்லாமே நல்ல அமைப்பு வந்துடுவாங்க. 9 கிரகமும் நல்லா இருக்கு. தசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 5ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை, லக்னாதிபதி தசை, லாபாதிபதி, 2 கூடிய தனாதிபதி, இவங்கெல்லாம் தசை நடத்தினாக்கா சூப்பரா இருக்கும். அதுல உங்களுக்கு மாறுபட்ட தசா நடந்ததுனாக்கா ஒரு இப்ப சொல்றக்கூடிய அந்த இது வந்து இழுபறியா இருக்கும். அவ்வளவுதான், ஓரளவுக்கு பலன் இருக்கும். ஆனாதான் குரு இப்ப வந்து உங்க ராசியை பார்க்கறது, லக்னத்தை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. எண்ணிய காரியங்கள் எல்லாம் முடியும். ரகசியமான எதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெளிப்பட்டு நீங்க செய்வீங்க. உங்களுக்கு அதை முயற்சி தரும். 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, அதனால எண்ணற்ற லாபங்கள் உண்டு. 3 விதமான லாபங்கள் உண்டு. ஏன்னா லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவே லாபாதிபதி தான் அவர் பேரு. அவரே நைசர்கிக சுபர். அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு சிறப்பு. 11ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்க லக்னத்துக்கு ராசிக்கு அது பாதகாதிபதி ஸ்தானம். அந்த பாதகாதிபதி ஸ்தானத்தை பார்க்கறதால பாதகாதிபதியினுடைய வேகம் எல்லாம் குறைஞ்சிரும். அதனால உங்களுக்கு யோகாதிபதியா மாறக்கூடியது செவ்வாய், இந்த குரு, இது எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது, பூர்வீகம் நல்லா இருக்குது. பூர்வீகத்தில் இடம் வாங்கி இடம் கட்டுவீங்க. சில பேர் வந்து அரசாங்கத்துல தனியார் வேலையில இருக்கவங்களுக்குலாம் ஊதியங்கள், நல்ல ஊதியங்கள் கிடைக்கும். 2வது தொழில் வந்து நல்ல தொழில் அமையும். பதவி உயர்வு கிடைக்கும். அதனால உங்களுக்கு வருமானங்கள் கூடும். பணப்புழக்கம் நல்லா இருக்கும். நகை சேரும், பொருள் சேரும். இடம் வாங்கி வீடு கட்டுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். கோவில் குளங்கள் சென்று வருவீங்க, மனசை நிம்மதிப்படுத்திக்குவீங்க. அதனால எல்லாமே. ஆனா இந்த ராசி, இந்த லக்னத்தை பொறுத்தது பிறந்திருக்கீங்க நீங்க அடிக்கடி இந்த ஆண்டு பூரா நீங்க திருப்பதி போய் தான் வரணும். உங்க தலையெழுத்து எப்படியும் இந்த ஆண்டுல 3 தடவையாவது போக வைக்கும், 4 தடவையாவது போக வைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக வைக்கும். இதுதான் பெரும் பாக்கியம் சார். குரு வந்து உங்க 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குது. உங்க ராசியினுடைய தன்மை இது வரைக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்க மாத்திரை சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாம அலர்ஜிலாம் உருவாக்கியிருக்கும். இனிமேல் அந்த மாத்திரை மருந்துலாம் தூக்கி ஓரமா வைக்க சொல்லுவோம். அதனால வியாதியில வராது. வியாதி பத்தி பயப்பட வேண்டாம். தசா புத்தியும் நல்லா இருந்தா யோகமானது 100% நல்லா இருக்கும். இந்த ஆண்டு வந்து மகர ராசி, மகர லக்னத்துக்கு சிறப்பான ஒரு ஆண்டு. எல்லா நிலைகளும் பலமா இருக்குது. மற்றபடி வந்து இந்த மருத்துவத்துறையெல்லாம் சிறப்பாக இருக்கு. ஏன்னா இதுல வந்து மருத்துவத்துறை, போலீஸ் துறையெல்லாம் இருக்குது. அதனால இதுல எந்த துறையில இருந்தாலும் அவங்க எல்லாமே வளர்ச்சி பெறுவாங்க. நல்லா இருக்குது. செவலியர்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்கத்தினால மதிப்பு மரியாதை உயரும். அவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு. நல்லா இருக்கு. செவலியர்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இந்த ராசினுடைய லக்னமே அப்படிதான். அதனால 2026ஆம் தேதி பயிற்சி ஆகிற இந்த குரு மே மாசம் வளர்ச்சி தான் கொடுக்கும். வளர்ச்சியை வந்து கீழே தாழ்ந்தெல்லாம் போக மாட்டீங்க, மற்றவங்க தலை வணங்க மாட்டீங்க. உங்க சொந்த உழைப்புல, உங்க சொந்த முயற்சியில முன்னேறுவீங்க. குழந்தைங்களால லாபம், எல்லாமே லாபம், இரட்டிப்பு லாபம், 3 விதமான லாபம், நன்மையே நடக்கும். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். மீனராசி நேயர்களே, மீனராசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீனராசி பற்றி தான் சொல்ல போறேன். ராசி, நட்சத்திரம், லக்னம், இது எல்லாமே மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான். நீங்க ராசியாவே எடுத்துக்கலாம், லக்னமாவும் எடுத்துக்கலாம். லக்ன ராசி 2ஆ இருந்ததுன்னா இன்னும் பெட்ரு. அதாவது தசா புத்தியும் நல்லா இருக்கணும். தசா புத்தி வந்து 5, 9 லக்னாதிபதி, 11ஆம் அதிபதி, இவங்களாம் தனப்பிராப்தியை கொடுக்குறவங்க. 2ஆம் அதிபதி தனஸ்தானத்தை கொடுக்குறது, தனஸ்தானாதிபதி, இவங்கெல்லாம் வந்து நல்லா இருந்தாங்கன்னா, உங்க ஜாதியில் அந்த தசாபுத்தி போயிருந்ததுன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு 7.5 சனியோ, மற்றபடி வந்து குரு வந்து இந்த நாளில் இருந்து உங்களை நாசம் பண்ண மாதிரி இப்பெல்லாம் கிடையாது. தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் போராடி ஜெயிச்சுப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து 4ல் குரு இருந்தா இல்லைங்களா, மீன ராசி, மீன லக்னத்துக்கு. அதாவது மோசமான இடம் 4ஆம் இடம். இந்த நாளில் வந்து குருவா இவங்கள வரக்கூடாது. அதாவது இந்த 4ஆம் இடங்கிறது மோசமான ஒரு இடம். நம்ம தர்மபுத்திரர் 4லே வாசம்பாடி போனதுன்னு, தர்மபுத்திரருக்கு 4ல் வரும்பொழுதுதான் வாசம்பாடி போனது, வனத்தை தேடி போனது, இடம் விட்டு இடம் மாறினது. இது எல்லாமே ஏன்னா 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம் மட்டும் இல்லை, நம்மளுடைய இருப்பிடம், நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்ற அந்த இருப்பிடத்தை குறிக்கக்கூடியது. வண்டி, வாகனம், சந்தோஷம், கேளிக்கை, கொண்டாட்டம், இது எல்லாமே அந்த 4ஆம் இடம் தான். தாய் சாணம், தாயினுடைய சுக சௌகரியம், நம்ம உடல்லையும் அதுதான். அதாவது வந்து அது நேச்சுரல். நம்ம படிப்பு, அதாவது எப்படின்னாக்கா உயர்கல்விங்கிறது 5ஆம் இடம், 4ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, அதாவது ஒரு டிகிரி கூட சொல்லலாம். இது 4ஆம் இடம் சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் இடத்துல இது வரைக்கும் குரு இருந்து உங்க ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 4ல் கேந்திரத்துல போகக்கூடாது.
ராசிக்கு 4ல போய் உட்காந்து நம்மள ஏகப்பட்ட தொல்லை கொடுத்துட்டார். உங்களுக்கு அவர் 10 கூடியவரும் அவரே தான், ஆனாலும் ஒரு கேந்திராதிபதி அவரே தான் வருவார். ஆனா ராசியாதிபதினு வரும்போது ராசியை நீங்க எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல இருந்தா கூட அவர் யோகத்தை தான் செய்வார். ஏன்னா அது வந்து திரிகோணாதிபதி ஆயிடுறாரு. அவர் 10ல வந்து முதல் திரிகோணாதிபதி அவர். அதனால கேந்திரம்லாம் உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திரிகோண ஸ்தானத்தினுடைய பலத்தை தான் அதை பின்பற்றுவார். இப்ப வந்து உங்க ராசிக்கு வந்து ராசியாதிபதியை 4ல போய் மாறினாதான் இவ்வளவு தொல்லைகளும், உங்க உடல்ல ஆரோக்கியம் குறைஞ்சது, உங்களுடைய வருமானத்துல இதுவானது, உங்களை வந்து பரிதவிக்க விட்டது, மக்களுடைய தொடர்பை வந்து துண்டிக்க வச்சது, உறவுகளை வந்து கஷ்டப்படுத்தினது, உறவுகளால நீங்க கஷ்டப்பட்டீங்க, குடும்பத்தால வந்து குடும்பத்தை சரி பண்ண முடியாம நீங்க ஒரு ஒரு மனப்போராட்டத்தை உருவாக்குனது தான், இடம் விட்டு இடம் மாறினது, வீடெல்லாம் 2-3 இடம் மாறி இருப்பீங்க, பல தொல்லைகளை கொடுத்துருக்கு. போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துட்டு இருக்கும். உங்களுக்கே கோபம் வராது, வெறுப்பு வந்துட்டு இருக்கும், போதுண்டா அப்படின்னு. அதனாலதான் வந்து தர்மபுத்திர 4லே வனவாசம் படி போதும். 4ஆம் இடத்துல குரு வரக்கூடாது, இதுதான் பண்ணுவார். ஏன்னா உங்க ராசி அதிபதி அவர் கேந்திரம் போகக்கூடாது. இப்போ 5ஆம் இடம் வராரு, அதிர்ஷ்டமே நீங்க தாங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கும்போது கூட சனி வந்து உங்களுக்கு போட்டு தோட்டிட்டாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து அவர் 10-11 கூடியரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜென்மத்துல வந்தது ஒரு அழுத்திட்டார். உடல் ரீதியான அந்த பலகினா மனசே விட்டுருப்பீங்க. இதெல்லாம் அதுதான் அது. இப்ப குரு வந்து 5ஆம் இடத்துல வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்த எல்லாத்தையும் அங்க பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை வந்து ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு குரு வந்து 5ஆம் இடத்துல வந்து உச்சபலம் பெற்று ராசியை பார்க்கறதுனால, ராசிநாதனே ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு ராஜயோகம். அது ஒரு ராஜ கிரகம் அவரு. அதே மாதிரி உங்க லக்னத்திலே ராஜ கிரகமான சனியும் இருக்கிறார். அதனால சனி வந்து தொழில்காரகன். அதனால உங்களுக்கு லாபாதிபதியும் அவரே வந்துடுறாரு. அதனால தொழில் லாபம் எல்லாமே இருக்கு. தூக்கம்லாம் இவ்வளவு நாளுக்கு உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இந்த ஒரு 6-7 மாசமா இந்த தூக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாரு, நிம்மதியா இருக்கும். ஏன்னா தூக்கத்தை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, தூக்கம் தன்னால வரணும். சில பேர் தூக்கத்துக்காக மாத்திரை தான் போடுவாங்க. அது மாதிரிலாம் அந்த சிரமம்லாம் நீங்க பட்டுட்டீங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம், சந்தோஷம், ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம ₹1 கோடி சேர்க்கிறோமோ இல்லையா, உடல் ஆரோக்கியம் இருந்தாலே ₹1 கோடி சேர்ந்த மாதிரி தான். இப்போ அது உடல் ஆரோக்கியம் எல்லாமே வரும். இடம் மட்டும் இடம் மாறி இருப்பீங்க. இப்போ வேலை எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த வேலை கிடைக்காது. இப்போ உங்களுக்கு அந்த வேலை கூட்டு கொடுப்போம் கம்பெனியில கௌரவமான ஒரு பதவி உயர்வு, இருக்கிற இடத்துல ஒரு பெருமையான ஒரு கௌரவம் கிடைக்கும். சொசைட்டில ஒரு அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடம் இல்லையா, புத்திரஸ்தானாதிபதி வந்து புத்திரஸ்தானத்துல இருக்குது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. புத்திரர்களால லாபம், புத்திரர்களால ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். புத்திரர்களுக்கு நீங்க எதாவது செய்யணும்னா கூட உங்களுக்கு அது கை கொடுக்கும். 2வது வந்து பூர்வீக புண்ணியஸ்தானத்துல இருக்கனால எப்படின்னாக்கா, வெளிநாடு வெளி மாநிலம் போய் வருவீங்க. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு சனி வந்து 12 கூடியரும் 11 கூடியரும் அவர் வீட்டை அவர் பார்க்கறதுனால 12 கூடியது வந்து எப்படின்னா டிராவல்ஸ், வெளிநாடு வெளி மாநிலம் சுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உங்க பசங்களாம் வந்து வெளிநாட்டுல ஏதாவது வேலையெல்லாம் இருந்தா கூட சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ அவங்கள போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நீங்க வெளிநாட்டுக்கு போற வந்தா கூட உங்களே அனுப்பும், நல்லா உங்க வேலை விஷயமா. அதில் ஆரோக்கியமா நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து 2ஆம் இடத்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய், அங்க மாத கிரகம்னால செவ்வாய் கொஞ்சம் நல்லா பலமா வராங்க. அதனால அதுவும் நல்லா இருக்கும் இந்த ஆண்டு. 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அதனால பயப்பட தேவையில்ல. அது வந்து ருண ரோக வம்பு வழக்கு சத்ரு நோய் இதெல்லாம் கொடுக்குன்னு பார்க்காதீங்க. ராகு உங்களுக்கு 12ல மறையிறது நல்லதுதான். அது மீன லக்னம், மீன ராசிக்கு ராகு நல்லதா செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். மற்ற இடத்துக்காக கெடுதல் செய்வார், உங்களுக்கு செய்ய மாட்டாரு. ஏன்னா மீன ராசிக்கு அவர் வந்து காலபுருஷன் 12வது வீடு. அதனால அவர் புக்தி மோட்ச ஸ்தானாதி அந்த அமைப்புல இருக்கும்போது அவர் குருவோட வீடுனால சங்கடப்படுத்த மாட்டார். குருவோட பார்வையில உங்க லக்னத்துக்கு இப்போ வந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. 9ஆம் இடங்கிறது அவர் ஒரு சிறப்பான ஒரு கேந்திரத்தை கோணத்தை பாக்குறாரு. அதனால கேந்திர கோணம் தண்ணில் கீர்த்தியாய் லக்னநாதன் சாந்திர சுபகிரங்கள் தானுமே வந்து கூட 5 மோரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்தினும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலைன்றான். அப்ப ஒரு உங்க லக்னத்துக்கு, அதாவது லக்ன கேந்திரம் சொல்லக்கூடிய லக்னாதிபதி அவரே வந்து 9 கூடிய வீட்டை பார்க்கறனால, அவரு அந்த கோணத்தை பார்க்கறனால அந்த ஒரு சிறப்பான ஒரு ராஜயோகத்தை குரு கொடுக்குறாரு. சனியும் ஒரு ராஜ அமைப்பு பெற்றவர். அதனால ராஜ கிரகங்கள்ல சனி, செவ்வாய், சூரியன், குரு இவங்களா ராஜ கிரகங்கள். அதனால நைசர்கிய சுபர் சொல்லக்கூடிய குருவே உங்க ராசி அதிபதினால உங்க ராசியை பார்க்கறது பெரிய பிரம்மாண்டமான ஒரு யோகம். 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கறது ஒரு சிறப்பு. இது வக்கர பெறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்குங்க. யார் நம்பியும் இப்போ கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா போன வருஷம்லாம் வந்து தேவையில்லாத அலைக்கழிப்பில் மாட்டுவீங்க, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு நீங்க மாட்டிருப்பீங்க. அதனால நீதிமன்ற வழக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனா சில இடத்துல வந்து ரொம்ப உறவுல வந்து நகை கேட்டாலும் பொருள் கேட்டாலும் இந்த நேரத்தில் உதவி கொடுத்துடாதீங்க. எல்லாம் கொஞ்சம் ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்த்து ஏங்க. குழந்தைகளுடைய சந்தோஷம், எதிர்கால படிப்பு, கல்வி எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். வேலை விஷயங்கள் நல்லா இருக்கும். வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இடம் மாறுவீங்க, இடத்த மாற்றி புது இடமா ஒன்று கட்ட வைக்கும். இல்லை ஏற்கனவே வீடு கட்டினா கூட ஒரு புது ரூம் ஆல்டர் பண்ண வைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு யோகமான ஆண்டாதான் இந்த ஆண்டு நடக்குது.
அதனால குருவோட பார்வை நல்லா இருக்கு. ஒன்னொன்னுக்கு விதி விலக்கு, விதி ஆகாதுன்றாங்க. அதனால ஒவ்வொரு விதிக்கும் 100 விதி விலக்குகள் இருக்கு. உங்களுக்கு இது சாதகமா இருக்கும். ஏன்னா குருவுக்கு வந்து விதி விலக்குங்கிறது உங்க லக்னாதிபதியா லக்னத்தை பார்க்கறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. அவரே ராசியாதிபதியா ஆயிடுறாரு. ஆனா தொழில், கௌரவம், வருமானம், சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால நிறைவான ஒரு யோகத்தை இந்த லக்னாதிபதியே கொடுக்குறாரு. ஜென்ம ராசியில சனி இருக்குன்னு பயப்படாதீங்க. அந்த ஜென்ம ராசியில சனி வந்து உங்களுக்கு 7.5 வராது, யோக சனியா வராது, இது உங்களுக்கு வந்து பொங்கு சனியா வராது. பயப்பட வேண்டாம். அதனால யோகத்தை தான் சனி செய்வார். ஏற்கனவே லாபாதிபதினா லாபத்தை கொடுப்பாரு. குருவோட பார்வையில் இருக்கிறதுனால அதிகமான லாபத்தை கொடுப்பாரு. சனியை வச்சு நீங்க பயப்படாதீங்க. உடம்புலாம் ஆரோக்கியமா இருக்கும், வியாதிலாம் இருக்காது. பயப்படாதீங்க, நல்லா இருக்கும். ஓம் நம சிவாய்.